எப்பொழுது வேண்டுமானாலும் சித்தர்களை வணங்கலாம். வணங்கிட்டோம்னா அவங்களுடைய அருள்மலை நம்ம மேல விழுகும். ஆன்மாக்களை வைத்துக் கொண்டு சிலது செய்வாங்க. பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, செய்வினை, ஏவல், துர்மரணம், விபத்து, நீண்ட நாள் தூக்கம் இல்லை, மன உளைச்சல், மனக்குழப்பம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நிவர்த்தி பண்றது? பஞ்சபூதத்தையே நமக்கு துணையா கூப்பிடணும். எதை கூப்பிடணும்? பஞ்சபூதத்தை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஏ நெருப்பே வா என்னை பாதுகாத்துக்கொள், ஏ நிலமே வா என்னை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூப்பிட்டா வராது. அந்த காலத்துல மந்திரம் எழுதுவார்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மந்திரம், அல்லது ஒரு சொல்லின் கடைசி 2 எழுத்து மந்திரம். மந்திரம் எழுதுற முறை, இந்த மந்திரம் எழுதுறத சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லி கொடுத்தவன் செத்து போயிருவான். யாருமே சொல்லி தரல. ஏற்கனவே சொல்லப்பட்ட மந்திரங்களை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புதுசா மந்திரத்தை உருவாக்க தெரியல. இப்ப நான் சொல்லி தர்றேன்.